அதே மாதிரி பயாலஜி நீட்டுக்கு பயாலஜி நம்ம கிளியர் பண்ணணும்னா அதை பொறுத்த வரைக்கும் முழுக்க என்சிஆர்டி வந்து லைன் டு லைன் படிக்கணும். லைன் டு லைன் படித்தேன். அதே மாதிரி அதில் சின்ன நூக்கன் கார்னரில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஒளிஞ்சிருந்துச்சு. அது ஒவ்வொரு டைம் 3வது டைம் படிக்கிறப்ப தெரியாத ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு 4வது டைம் படிக்கிறப்ப வந்துச்சு. இந்த மாதிரி வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாக நோட்ஸ் எடுத்து வைப்பேன். சாப்டர் வைஸ் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ரொம்ப ட்விஸ்டட் பாயிண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் பீரியாடிக்கலாக ஒரு 2 months ஒன்ஸு 3 months ஒன்ஸு மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் புக்கை படிக்கிறதுக்கு பதிலாக அந்த நோட்ஸ் உட்காந்து படிச்சுட்ருப்பேன். அகெயின் நீட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி வந்து எல்லா நோட்ஸையும் ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணேன். அதுவும் நான் எடுத்த பர்சனல் ஸ்பெஷல் நோட்ஸை ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ நீட் வந்து நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக எழுதலாம், அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அகெயின் ஸோ எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து எதையுமே நினைக்காம நிம்மதியாக கொஷின் ஆன்சர் மட்டும் பார்த்து எழுதிட்டு வந்தேன். ஸோ